கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்து நல்வழிப்படுத்தி வழிநடத்தி வருகிற அன்பு இறைவா, நீரே எங்களுக்கு வழியும் ஒளியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறீர். எங்களுக்கு எங்களுடைய கரங்களை பற்றி பிடித்து இதுதான் சரியான வழி என்று காண்பித்து கொடுத்து நடத்துகிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், உம்மை மைமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் மது நாமத்திற்கு மகிமை சேர்க்கட்டும் சுவாமி. மத்தேயு 6:2-6 வரையும் 16-18 வரையும் உள்ள வார்த்தைகளிலே நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நாம் தர்மம் செய்யும் பொழுது பிறரிடம் செய்த தர்மத்தை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது. நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இந்த ஏழைக்கு இவ்வளவு செய்தேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அது மனிதர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அவ்வளவுதான், நமக்கு பலன் கிடைக்காது. நீங்கள் அப்போதே கைமாறி பெற்றுவிட்டீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் எடுத்துரைக்கிறது. நாம் செய்யும் தர்மம் கடவுளுக்கு மட்டும் தெரியும்படியாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வார்த்தைகளில் வாசிக்கிறோம். குறிப்பாக வழக்கை செய்வது இடக்கை அறியக்கூடாது என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கும் போது கூட உள்ளே அறைக்கு சென்று கதவை தாளிட்டு ஜெபிக்க வேண்டும் என்றும், அப்போது நம் மறைவாய் ஜெபிப்பதை பார்த்து நம் தந்தையும் நமது ஜெபத்துக்கு பலன் தருவார் என்றும் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இந்த தப நாட்களிலே நாம் அதிகமாய் செய்கிற தபம், ஜெபம் மற்றும் தான தர்மம் எல்லாவற்றுக்கும் கடவுளிடமிருந்து இரட்டிப்பாய் நன்மை திரும்ப வரும் என்று நாம் அறிந்து கொள்வோம். குறிப்பாக கடவுளுக்கு மட்டுமே தெரியும்படியாக இந்த காரியங்கள் அமைய வேண்டும். நோன்பு இருக்கும் போது கூட நாம் மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு, குறிப்பாக முகவாட்டத்தோடு இல்லாமல் நன்றாய் முகத்தை கழுவி எண்ணெய் தேய்த்து மக்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்துல எந்தவித வாட்டங்களும் வருத்தங்களும் இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அப்படியாக ஆண்டவர் மட்டுமே பார்க்கும்படியாய் நாம் செய்கிற இந்த காரியங்களை ஆண்டவர் பார்த்து நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். இந்த மேற்கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்க முயற்சிப்போம். ஆண்டவரே, நாங்கள் வெளிவேடக்காரரை போல் இல்லாமல் உமது வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று அன்னை மரியாளோடும் அனைத்து புனிதர்களோடும் இணைந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுக்காலம் 12வது வாரம் சனிக்கிழமை. இன்று நம் திருச்சபை புனித ஜோஸ் மரிய எஸ்கிரிவா அவர்களின் திருவிழாவாக கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 5-17 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து
தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நூற்றுவர் தலைவர் எனப்படுபவர் ரோமை இராணுவத்தில் ஒரு முக்கிய பதவி வகிப்பவர். இராணுவப் படையை ஒழுங்குபடுத்துவதே அவரது பொறுப்பு. ஆனால் நற்செய்தியில் கூறப்படும் நூற்றுவர் தலைவர் தனக்கு கீழ் உள்ள படையினரை அடிமைகளாக பார்க்காமல் நிச்சயமாக அவர்களை அன்பு செய்து சக மனிதராகவே பார்ப்பவர் என்பது அவரது பண்பு நலன்களின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் என்பதை இந்த நற்செய்தி வாசகங்கள் தெளிவாக காட்டுகின்றன. அதனால்தான் அவர் இயேசுவிடம் உதவி கேட்டவுடன், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று கூறி அவரின் வீட்டிற்கு செல்ல இயேசு தாமாகவே முன்வந்தார். ஆனால் நூற்றுவர் தலைவரோ, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று கூறினார். இவ்வாறு பதில் கூறியதன் மூலம் அவர் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மிகுந்த தாழ்ச்சியுடன் அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்துவதை நம்மால் காண முடிகின்றது. என்ன ஒரு தாழ்ச்சியும் நம்பிக்கையும் பெற்றவர்! இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்கும்போது ஒவ்வொருவரும் நிச்சயமாக இவரின் நம்பிக்கையையும் தாழ்ச்சியையும் கண்டு நிச்சயமாகவே வியப்படைவர். பணிவுடன் வாழ்பவருக்கு ஆண்டவர் ஏராளமான அருளை வழங்குவதை பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் என்று. புனித கன்னிமரியால் இறைவார்த்தைக்கு பணிவுடன் பதிலளிக்காமல் போயிருந்தால் அவர் வழியாக இறைமகன் இவ்வுலகில் பிறந்திருக்க மாட்டார். ஊனமுற்றோர், பார்வையற்றோர் மற்றும் தொழுநோயாளிகள் ஆகியோர் ஆண்டவரிடம் நம்பிக்கையுடனும் தாழ்ச்சியுடனும் இருந்ததால்தான் குணம் அடைந்தனர். இந்த நூற்றுவர் தலைவருக்கும் இதுதான் நிகழ்ந்தது. தன்னுடைய பெயர், பொறுப்பு, வசதி, உயர்நிலை ஆகியவற்றை விட்டுவிட்டு இயேசுவிடம் வந்து, ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். ஆண்டவர் அவர் மகனுக்கு நலமளித்தார். நாமும் நம்முடைய பெயர், பொறுப்பு மற்றும் வசதி ஆகியவற்றை விட்டுவிட்டு இறைவனின் திருவுளப்படி தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு மிகுந்த ஆசீர் அருள்வார். நமக்குள் இருக்கின்ற ஆணவம், அகங்காரம் ஆகியவற்றை எடுத்துவிட்டு தாழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று உறுதியேற்றால் இறைவனின் அருளுடன் நம்மால் வாழ முடியும். அதற்கு தேவையான தியானங்களும் நோன்பும் கடைபிடித்து
இறை சித்தத்தின்படி வாழும் பொழுது இறையருள் பெற்று நம்மால் வாழ முடியும். ஆமேன். வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே. வழி விளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, என்னில் வாரும் இயேசுவே. திரு இருதயப் பாமாலை. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்பதை விட தியாகங்களை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவின் மாசற்ற இதயம் நம்மோடு அதிகமாய் சேர்ந்திருக்கிறது. புனித மர்கரித்தம்மாள். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் ஆற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். இன்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
யாருமே துணையின்றி வாழ்ந்திடும் போதும் எல்லாரும் எதிரி போல் நினைக்கும் போதும் யாருமே துணையின்றி வாழ்ந்திடும் போதும் எல்லாரும் எதிரி போல் நினைக்கும் போதும் அன்பனாய் நண்பனாய் வாரும் இயேசுவே, அன்பனாய் நண்பனாய் வாரும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே. இருள் மூடும் வழிகளில் நான் செல்லும் போதும் திசை தேடி அங்கும் இங்கும் அலையும் போதும் இருள் மூடும் வழிகளில் நான் செல்லும் போதும் திசை தேடி அங்கும் இங்கும் அலையும் போதும் ஒளியாய் வழியாய் வாரும் இயேசுவே, ஒளியாய் வழியாய் வாரும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, இயேசுவே இயேசுவே என்னில் வாரும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே, வழிவிளக்காம் இயேசுவே, வழி காட்டும் இயேசுவே.